एक विशेष यात्रा का आयोजन भी उत्तर प्रदेश का टूरिज्म विभाग करेगा। जो भी वहां जाना चाहेगा रियायती दर पर उनकी यात्रा। मुझे इस अवसर पर आप सबको यह अवगत कराते हुए भी प्रसन्नता हो रही है कि उत्तर प्रदेश सरकार ने आदरणीय प्रधानमंत्री जी की प्रेरणा से अपने वोकेशनल एजुकेशन में तमिल, कन्नड़, मलयालम, तेलुगु, मराठी और बंगाली इन भाषाओं को तय किया है कि यूपी के वोकेशनल एजुकेशन से जुड़े हुए छात्र इन सभी के बारे में अपनी रुचि के अनुसार किसी एक भाषा को तय करते हुए लेंगे तो सरकार उसका पूरा खर्चा उठाएगी, सरकार उन्हें भरपूर सहयोग करेगी। और मुझे प्रसन्नता है कि तमिल करिकुलम इसमें तमिल भाषा सीखने के लिए हमारे छात्रों को एक नया मंच, एक नया प्लेटफॉर्म उपलब्ध करवा रहा है। दूसरा, उत्तर प्रदेश का बहुत बड़ी संख्या में, हजारों की संख्या में श्रद्धालु श्री रामेश्वरम धाम का दर्शन करने के लिए, मदुरई धाम के दर्शन करने के लिए और कन्याकुमारी का दर्शन करने के लिए प्रतिवर्ष जाते हैं। उत्तर प्रदेश सरकार इन पवित्र स्थलों का दर्शन करने के लिए एक विशेष यात्रा का आयोजन भी उत्तर प्रदेश का टूरिज्म विभाग करेगा। जो भी वहां जाना चाहेगा रियायती दर पर उनकी यात्रा की व्यवस्था करने के लिए उत्तर प्रदेश सरकार इस अवसर पर अपना सहयोग करेगी, इन आयोजनों को आगे बढ़ाने का कार्य भी करेगी। நான் இந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன், உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். அதாவது உத்தரப்பிரதேச அரசாங்கத்திலே வொகேஷனல் கல்வி, வொகேஷனல் எஜுகேஷனில் நாங்கள் பல்வேறு பாரத நாட்டு மொழிகளை அதில் இணைத்திருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், மராட்டி, வங்காளி ஆகிய மொழிகளை அதிலே இணைத்திருக்கிறோம். மாணவர்கள் இந்த கல்வியை அவர்கள் சுதந்திரமாக கற்றுக்கொள்ளலாம் என்ற வேளையிலே தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும் அதே நேரத்திலே இங்கே தமிழை கற்றுக்கொள்ள மேலும் ஒரு மேடையாக இந்த காசி தமிழ் சங்கமம் அமைந்திருக்கிறது என்பதையும் நான் சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எப்படி தென் பாரதத்திலிருந்து இங்கே வட பாரதத்தை நோக்கி, குறிப்பாக காசி, பிரயாகராஜ், அயோத்தியா முதலிய க்ஷேத்திரங்களுக்கு யாத்ரீகர்கள், பக்தர்கள் வருகின்றார்களோ அதே போல உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த யாத்ரீகர்களும் பக்தர்களும் சிதம்பரமாகட்டும், கன்னியாகுமரியாகட்டும் அல்லது மதுரையாகட்டும் இங்கெல்லாம் செல்கிறார்கள், அங்கே வழிபாடுகளை நடத்துகிறார்கள், ராமேஸ்வரத்துக்கு செல்லுகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய உத்தரப்பிரதேச அரசாங்கம் அனைத்து விதமான ஊக்கங்களையும், எங்களுடைய சுற்றுலாத்துறை அனைத்து விதமான உத்வேகங்களையும் ஒத்துழைப்பையும் அளிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் அறுதியிட்டு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.